ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செலின்சியான். நேற்று நம்ம ஸ்கர்ட் வந்து எப்படி சார்ட்டில் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ அதை கிளாத்தில் வந்து எப்படி டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் போன வீடியோவில் ஷோல்டர் வந்து எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ நான் ஷோல்டர் எடுக்கிறேன். அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஷோல்டர்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து, அதாவது இந்த கை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் வரணும். இந்த கார்னர் வரையும் வந்தால் நமக்கு 10 வருது. இது வந்து மொத்த ஷோல்டரோட அளவு. அதாவது நம்ம வந்து ஒரு கிளாத்தை வந்து வியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் வரையும் உள்ள அளவு. அப்போ 10ங்கும்போது நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி தானே கிளாத் வெட்டுவோம். அப்போ வந்து அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்னா 5. ஓகேவா? இப்போ நம்ம கிளாத் வந்து நேற்று சார்ட்டில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு. கிளாத் வந்து இப்படி போட்டு ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம துணியிலையுமே போடணும். இங்கே பாருங்கள், ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் இருக்கணும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து 1 மீட்ரு கிளாத் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 மீட்ரு கிளாத்து போதும். 4 வயசு குழந்தைக்கு ஸ்கர்ட் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 மீட்டர் கிளாத் போதும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கா, இதை இப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு ஃபோல்டிங் இருக்குது. இந்த ஃபோல்டிங்கை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் ரெண்டுமே சேம் அளவுங்கிறனால இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம நேற்று சார்ட்டில் வரைஞ்ச பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிளாத்தில் வந்து அளவுகள் வந்து எடுத்து கட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உயரம் எவ்வளோ எடுத்தோம்? மொத்தம் 11 எடுத்தோமா? சேம் மெத்தட், நேற்று சார்ட்டில் சொல்லி கொடுத்த மெத்தடு தான். இப்போ கீழே 1/2 இன்ச் வந்து லைன் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு. கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து எப்போதுமே நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு இதில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பரில் பண்ணாமல் டைரெக்டாகவே நீங்கள் வந்து கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட ஹைட் எடுத்துக்கோங்க. ஹைட் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு டோட்டலாக 11 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இது நம்ம முதல்ல மார்க் பண்ண பார்த்திங்களா, அது கோடு போட்டுட்டு இப்போ ஷோல்டர் எடுத்துக்கலாம். சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் பண்ணுங்கள். ஷோல்டர் எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் எடுங்க. ஷோல்டரை வந்து 10 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 5. இப்போ இதை நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கனால 5ஐயுமே 2. இப்போ ஷோல்ட்ரு வந்து 5 பிரிச்சுருக்கோமா, 5 பாதியாக பிரித்தா 5 வந்துச்சா. இப்போ அதோட 1/4 இன்ச் கழுத்து தையலுக்கும் 1/2 இன்ச் வந்து கை ஜாயிண்ட்டுக்கும் நம்ம போட்டோம், சரியா? இப்போ 5.75. இப்போ 5.75ங்கிறத ஷோல்ட்ரு எடுத்துக்கோங்க. 5.75 எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டு அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஒரு இது தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அன்யூசபிள் கிளாத்தில் வந்து நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் பண்ணுங்கள். இப்போ வந்து கழுத்து அகலம் 2.5 இன்ச் இருக்கா, அந்த 2.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எப்போதுமே ஷோல்ட்ரு பிடிச்சி அடிக்கிறதுக்கு நம்ம அரைஞ்சி விட்டுருக்கோம்ல, அதில் மார்க் பண்ணாதீங்க, கீழே தான் மார்க் பண்ணணும். இப்போ கழுத்தோட லென்த் பார்க்கலாம். கழுத்தோட லென்த் வந்து 3, கழுத்தோட இறக்கம் 3. நமக்கு முன்கழுத்தும் பின்கழுத்தும் சேமாக இருக்குங்கிறனால நம்ம இதை ரவுண்ட் போட்டு ஒன்றாவே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2.5 கழுத்து அகலம் இருக்குல்ல, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து லைன் பண்ணும்போது லைன் கிராஸாக போயிடுச்சுன்னா அளவுகள் மாறி போயிடும். அதனால இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு இதையும் லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்களோட லெங்க்த் பார்க்குறோம். ஆம்களோட லெங்க்த் வந்து 4 அப்படிங்கும்போது 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதையும் லைன் பண்ணிக்கோங்க. நமக்கு 5.75 ஷோல்ட்ரு வருதான்னு பார்த்துக்கோங்க. நான் டாட்டு தள்ளி பிடிச்சிருக்கேன். 5.75 ஷோல்ட்ரு வருதான்னு பார்த்துட்டு அதை மென்ஷன் பண்ணி அதையும் இதையும் ஸ்ட்ரெயிட் லைனாக பண்ணிக்கோங்க. அதையும் இதையும் ஸ்ட்ரெயிட் லைனாக பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மார்பு சுற்றளவு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ மார்பு சுற்றளவு 6.5.
6.5 அப்போ 6.5ங்கிறத இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் வந்து நான் தையலுக்காக 1 இன்ச் விட்டுருக்கேன். நான் சார்ட்டில் ப்ளேஸ் பண்ணும்போது 1.5 இன்ச்சு சொன்னேன். நீங்கள் நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து தையலுக்கு அளவுகளை வந்து விட்டுக்கலாம், சைடில் பிரிச்சுக்கிறதுக்காக. இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துகிட்டு இடுப்பு சுற்றளவையும் மார்க் பண்ணி 1 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு இப்போ இந்த லைன் எல்லாத்தையுமே நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண டாட் எல்லாத்தையுமே லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கர்வ் லைன் வரைய போகிறோம். இந்த மாதிரி ஒரு லைன் கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி நான் சார்ட்டில் எப்படி வரைகிறதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி கழுத்தோட லைன், கழுத்தோட கர்வ் லைன் வரைஞ்சி அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுலேருந்து இப்போ நான் இது எதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 1/2 இன்ச் கிட்ட நீங்கள் இப்படி லைன் பண்ணி இதை அப்படி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடுப்புக்கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த வளைவோடு நம்மளுக்கு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி க்ராஸாக ஒரு 1/2 இன்ச் கிட்ட நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக வச்சு வெட்டுங்க. இப்போ நான் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது புரியலைன்னா நீங்கள் கட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கழுத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு கேட்கலாம். நான் வந்து கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை. எப்போதுமே நம்ம ப்ளவுஸ்க்கும் இதே மெத்தட் தான். ஏன்னா ப்ளவுஸ்க்கு முன் கழுத்து பின் கழுத்து வேரியேஷன் வரும். அதனால் எப்போவுமே ஷோல்டர்லேருந்து மேலே நம்ம கழுத்தோட இறக்கத்துலேருந்து கட் பண்ணாமல் ஷோல்டர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கழுத்தோட இறக்கத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கிளாத் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கிளாத்தை இழுத்துறாதீங்க, அளவுகள் மாறி போயிடும், கிளாத் சுருங்கிரும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், அந்த லைன் வளைவுக்கிட்ட கட் பண்ணுங்கள். நம்ம கீழே பாட்டம் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது இது வந்து வளைவாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ கழுத்தோட இதை வந்து நாச் போட்டுக்கோங்க. நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நாச் போட்டுக்கோங்க, நம்ம அளவுகளை பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து கழுத்தோட இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கர்வ் லைனை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஷோல்டர் ஸ்லாப் கொடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி நம்ம, ஏன்னா நமக்கு ஷோல்டர் சரிவாக தானே இருக்குது, அதனால் அதே மாதிரி கொடுத்து ஷோல்டர் ஸ்லாப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த அளவுகள் வந்து புரியலை அப்படின்னு சொன்னால் இதுக்கு முதல்ல உள்ள வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சார்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறது அக்யூரேட்டாகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது, அது கிளியராகவும் தெரியுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். 2 சைடுமே நம்ம பேக் சைடு ஓப்பன் பண்ணலை, 2 சைடுமே ஜாயினில் தான் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்கர்ட் தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி மீதி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த ஷேப்பில் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. நான் எப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இந்த கார்னரை பிடிச்சி அந்த லாஸ்ட்டுக்கு போட்டுட்டு 4 ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் 4மே ஆப்போசிட் பக்கம் இருக்கணும். பார்த்தீங்களா? 4 பீஸ் வரணும் நமக்கு. இப்படி வந்தால் தான் கீழே பாட்டம் வந்து நமக்கு அந்த ஃப்ளேர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸை அப்படியே எடுத்து இது வந்து இந்த இடுப்புக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்கும் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைன் பண்ண வேண்டியதான். இதை நம்ம அளவுகள் எடுக்கணும், ஹைட் அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருங்க. சைடில் தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் இருந்து ஹைட்டு, நம்மளுக்கு பாட்டமோட ஹைட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாட்டம் உயரம் எவ்வளவு? 14, 1/2 இன்ச் தையலுக்கு 1/2 இன்ச் மேலே பிடிச்சி அடிக்க 15 இன்ச்சு, டோட்டலாக 15ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 15 அந்த லைன்லேருந்து கீழே வரையும் ஒன்றுக்கா நீங்கள் பண்ணி பாருங்கள். அது அப்படியே கர்வ் லைனாக அழகாக க்யூட்டாக இருக்கும். இப்போ 15ன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதையும் லைன் பண்ணுங்கள். நான் டாட்டாக தான் லைன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், என் பொண்ணு தான் வீடியோ எடுத்தாங்க, கிளியராக எடுக்கலைங்க.
அந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக அந்த கர்வ் லைனை வந்து ஃபுல்லாக லைன் பண்ணி நம்ம சிசர் எடுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 15 எடுத்தோம். ஓகேவா? இப்போ இது அப்படியே ஃப்ளேராக அழகாக கர்வ் லைனில் அழகாக வரும். ஓகேவா? இங்கே இப்போ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆரம்பிச்சுன்னா நமக்கு பாட்டமும் கிடச்சிருச்சு. இதை மேலேயும் கட் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டுக்கு இந்த லைனுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லைன் போட்டிங்கன்னா அதுக்கு கீழே கட் பண்ணாதீங்க, லைனுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. இதையும் கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு டாப்பும் கிடச்சிருச்சு, பாட்டமும் கிடச்சிருச்சு. இது 4 ஃபோல்டிங்குமே இருக்குது. 2 ஃபோல்டிங்காக நம்ம ஜாயின் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணி மேலே உள்ள ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு போதுமானது கிடச்சிரும். இது வந்து இப்போ ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் வந்து கை, அதாவது நேற்று நான் சார்ட்டில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சார்ட்டில் வரைஞ்சதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்லீவ் கரெக்டாக வரும். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ வந்து 1/2 இன்ச் தையலுக்கு நேற்று நான் சார்ட்டில் சொல்லி கொடுத்ததை நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணி கூட இது பண்ணலாம். இல்லை நான் டைரெக்டாகவே கிளாத்தில் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்கிற அளவுகளை குறித்து நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கையோட நீளம் என்ன? 5, 4.5, மொத்தம் 5, டோட்டல் 5. 1/2 இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லைன் பண்ணிக்கோங்க. இதை லைன் பண்ணிவிட்டு இதையும் லைன் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து ஒரு 2 இன்ச் சொன்னேன்னா நேற்று, அதே மாதிரி 2 இன்ச் வச்சு இதை லைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு லைன் பண்ணி 4 முக்கால் அளவுக்கு சொன்னேன், அப்ராக்சிமேட்டாக சொன்னேன் நான். இப்போ ஆம்கோலோட ரவுண்டு இந்த லைனுக்கு வருது. இதை அப்படியே லைன் பண்ணி நேற்று சார்ட்டில் சொன்னது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும். அதை அந்த மெத்தடை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு கையோட அகலம் எடுத்து அந்த லைனையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த லெவலில் வந்து இருக்கா, தையலுக்கும் ப்ளஸ் வந்து இதுக்கும் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு 1 இன்ச் தையலுக்கு விட்டோமா, இதை அப்படியே ட்ரா பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இதையும் லைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா விட்ட தையலுக்குன்னு விட்ட லைனையும் லைன் பண்ணிவிட்டு டாட்டையும் லைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கிளாத்தும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, கையும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக அளவு எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தைக்கும்போது அந்த நாச்சுக்கு நேராக தைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது இப்போ நமக்கு டாப்பும் பாட்டமும் நம்ம எடுத்துருச்சு, நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து ஜாயின்க்கு வந்து நம்ம வந்து உருட்டி அடிக்க போகிறதில்ல, இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நான் ஒரு வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து துணி வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா இப்படி இழுத்திங்கன்னா அது ஸ்ரிங்க் ஆகாது. இப்போ இப்படி இழுத்திங்கன்னா பாருங்களேன், இது சுருங்குது பார்த்திங்களா, இதுதான் கிராஸ். ஓகேவா? இது வந்து கிராஸ். எதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பா நெக் இந்த மாதிரி வச்சோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஓகே. நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வைக்கும்போது இந்த மாதிரி தான் கிராஸாக நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கணும் 1 இன்ச்சுக்கு. அப்போ தான் அந்த இது வந்து கழுத்துக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கும். நான் இதை வந்து கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 1 இன்ச் வச்சு திரும்ப ஒரு லைன் போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இழுத்து பார்த்திங்கனாவே தெரியும், லைட்டாக சுருங்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ, கழுத்தோட அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த லைனையும் கட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.